pani sari sani do pa gori sa gama pani sari sa sa gari sa ni do pa gori sa gama pani sari sa sa sari ni da pa pani mama pati sa sani pa gama pani sa gari sani do pa gori sa gama te sani do pa gori sa gama sani do pa gori sa gama मंत्रालय मगान गुरु सन्यासी मंत्रालय मगान गुरु सन्यासी मंत्रालय मगान गुरु सन्यासी ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் அவருடைய பொற்பாத கமலங்களில் பணிவுடன் சமர்ப்பித்துக் கொள்கிறோம். கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா திரு ஐயப்பன் சார் அவர்கள் குருராஜரின் அத்தியந்த பக்தர், அன்பிற்குரிய நண்பர், ராயருக்கு பல்வேறு விதமான சேவைகள் செய்திருக்கிறார். இதெல்லாம் சொன்னால் கூட ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை, அதாவது உயிருக்கே ஆபத்தாக வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்தாலும் கூட நீங்கள் கடந்த பதிவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் எல்லாத்தையும் சொன்னார். அவ்வளோ பெரிய விபத்து நடந்தாலும் கூட, அதுவும் எப்போ நடக்குது அந்த விபத்து, அதை கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஒரு மிகப்பெரிய ஊர்வலத்தில் நாகர்கோவில் நகரில் நடத்துகிறார். பிரம்மாண்டமான ஊர்வலம், கஜவாகனத்துடன் யானை, பல்வேறு விதமான மேளதாளங்கள் முழங்க ராயரை மிகப்பெரிய ஒரு ரதத்தில் அமர வைத்து அந்த ஊரில் பவனி வருகிறார் ராயர். நிறைய ஏராளமான மக்கள், நிறைய பேர் பார்க்குறாங்க. அதை இது முடிந்த பிறகு அவர் புதியதாக அவருக்காக ஒரு தொழிற்கூடத்தை துவங்குகிறார். ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாரு. அதன் பிறகு குருராஜருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிற காரணத்திற்காக நாகர்கோவிலிருந்து கிளம்பி தனது நண்பர்கள், தன்னுடைய மகனுடன் மந்த்ராலயம் நோக்கி பயணப்படுறாரு. அனந்தபூர் பக்கத்தில் மாலை 6-6:30 மணி வாக்கில் அவர் சென்ற அந்த ஃபார்ச்சூனர் கார் அப்படியே நிறைய பல்ட்டி குட்டிக்காரணம் போட்டு அந்த இடத்தில் விபத்துக்குள்ளாகிறது. அதன் பிறகு அவர் அந்த இடத்திலிருந்து பெங்களூர் போகிறார். யாருக்கும் பெரிய அளவு காயங்கள்லாம் எதுவும் இல்லை. அந்த வண்டியை பார்த்தா நிச்சயமாக யாருன்னா பார்த்தா யாருமே பிழைத்திருக்க முடியாது, உயிர் சேதம் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருந்தது அந்த வண்டி அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர். அதன் பிறகு ராயருடைய கருணையினாலும் அருளினாலும் அவர்கள் எல்லாம் மீண்டும் அவர்கள் ஊருக்கு சேஃபாக வந்து சேர்ந்துட்டாங்க, ஒரு சின்ன சின்ன காயங்களுடன், அவ்வளோதான். இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்தது. அதன் பிறகு அவர் உடல்நலம் சரியில்லாதப்ப அவர் புதியதாக கடை துவங்கினார் இல்லையா, அந்த ஷோரூம், அந்த கடையில் ஒரு நகைக்கடை, அந்த ஷோரூம் மாடியிலே அவர் தங்கியிருக்கார். அப்போ அவர் ஏற்கனவே இருந்த வீடு பூட்டி இருக்கிறது. அப்பொழுது கனவின் மூலமாக, இவருடைய கனவு, சிலருக்கு வந்த கனவின் மூலமாக குருராஜர் அந்த வீட்டின் வாயிற்படியில் நின்று கொண்டிருப்பதை போன்ற ஒரு கனவு காணப்படுகிறது. அந்த கனவு உண்மையா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு மந்த்ராலயம் போகிறார். குருராஜர் முன்னால் நின்று பிரார்த்திக்கிறார். ராயர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசீரீதியாக அவருக்கு ஒரு சமிக்கை கிடைக்கிறது. அதோடு அங்கிருந்து என்ன பண்ணுறது, தான் இருந்த வீட்டை அற்புத ராகவேந்திரர் அப்படின்ற ஒரு திருநாமத்துடன் குருராஜரை ஒரு அற்புதமான ஒரு திருவுருவச் சிலையை வடித்து அந்த இடத்தில் அமர வைத்து பெரிய அளவில் அற்புதமாக கும்பாபிஷேக வைபவங்கள் எல்லாம் நடத்தி அந்த இடத்தில் அற்புத ராகவேந்திரர் ஆலயம் நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பெரிய தெருவில் சீரும் சிறப்புமாக குருராஜருக்கு உண்டான பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதுதாங்க அவர் சொன்னது. இதில் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கிறோம். இதில் என்னென்னா, இப்போ நிறைய பேர் பார்க்கலாம், என்னப்பா ராயருக்கு பூஜை பண்ணார், ராயருக்கு மிகப்பெரிய ஊர்வலம் எடுத்தார், இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் மந்த்ராலயம் போகும்போது இந்த இடத்துல இவ்வளோ பெரிய விபத்துக்குள்ளாச்சு, ராயர் அவரை காப்பாற்றிருக்கணும் இல்லை? இது யதார்த்தமான கேள்வி. எல்லாரும் சாதாரணமாக அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும் நிச்சயமாக. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ராயர் மேலே கோபிக்கவே இல்லை, என்னுடைய கர்மா, என்னுடைய கர்மா ஏதோ பெரிய அளவு நடக்கணும்னு இருந்திருக்குது, அது ஏதோ நடக்காமல் என்னை காத்து என்னை மீண்டும் மறுபிறவி கொடுத்தார் குருராஜர் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். இதை நம்ம நல்லா யோசிக்கணுங்க. அதாவது நான் ராயரை பிரார்த்தனை பண்ணுறேன், எனக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லா சாமியும் பிரார்த்தனை பண்ணாலும் பிரச்சனைகள் வரும் தான், பிரச்சனை வராமலாம் யாருக்கெல்லாம் இருக்காது. கண்டிப்பாக மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்து விட்டோம் அப்படின்னால
வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதை ஃபேஸ் பண்ணணும். சமயோஜித நம்முடைய அறிவினாலும் புத்தியினாலும் ஒரு நல்ல ஒரு நீதி நேர்மை நியாயம் அப்படின்லாம் போயிட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை அற்புதமாக நகர்த்தி எடுத்து செல்ல வேண்டும் குருராஜரின் அருளோடு. ஸோ சில கர்மாக்கள் நமக்கு நடக்கும் தான். அந்த கர்மா நடக்கும் போது நீங்கள் குருராஜருடைய பக்தர்களாக இருக்கிறீர்கள். இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கர்மா, ஒரு விபத்து இந்த காலகட்டத்தில் நடைபெற வேண்டும். விபத்து அது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். ஒரு விபத்து நடைபெற வேண்டும். ஒரு கர்மா உங்களுக்கு உண்டான வகையில வேலை செய்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மா ஆல்ரெடி எழுதப்பட்டது. அந்த கர்மா பிரகாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுடைய பெற்றவர்கள் செய்த புண்ணியமோ அல்லது நீங்கள் செய்த பாக்கியமோ குருராஜருடைய கருணையையும் அவருடைய அருளையும் தெரிந்து கொண்டு நீங்கள் ராயருடைய பக்தர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ராயருடைய பக்தர்களாக இருக்கும்போது நாம் அந்த காலகட்டம் வரும்போது நிச்சயமாக நமக்கு உண்டான கர்மாக்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்ப அந்த நேரத்தில் அவர் என்ன பண்றாருன்னா, அதை எந்த அளவுக்கு குறைத்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைத்து கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துகிறார். இதுதாங்க நிச்சயம். நீங்க எதனா ஒரு சாமி வேணும்னா கர்மாவே வராது. இந்த உடல் டிஎம்டி ராடினால் உருவாக்கப்பட்டது, இரும்பு ஸ்டீல் பாடி, ஒண்ணுமே அப்படிலாம் சொல்ல முடியாது. பிரச்சனைகள் வருந்தான், அது எந்த ரூபத்தில் வேணாலும் வருந்தான். அதிலிருந்து நாம் எவ்வாறு நம்மை தற்காத்து கொள்கிறோம், அதிலிருந்து எவ்வாறு குருராஜன் பக்தராக நாம் இருக்கும்போது அவர் நமக்கு அருளையும் ஆசிகளையும் தருகிறார். அதுதான் விஷயம் உண்மையிலே. ஸோ அதனால அப்ப இதுல இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குருராஜரின் பக்தர்களாக, ஒரு குருவின் பக்தர்களாக நாம் இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறோம் என்றால் அந்த எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை அதை விட பல மடங்கு அதிகமாக உங்களுக்கு வந்திருக்க வேண்டும். நீங்கள் விட்ட குறையோ தொட்ட குறையோ ஏதேனும் ஒரு பூர்வ ஜென்ம பந்தத்தின் காரணமாக நீங்கள் குருராஜருடைய பக்தர்களாக, ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தர்களாக இருக்கும்போது அந்த கர்மாவானது வினை குறைக்கப்பட்டு, அந்த வெயிட்டேஜ் குறைக்கப்பட்டு குருராஜரால் நமக்கு அது ஃபில்டர் பண்ணி தாங்கக்கூடிய அளவுக்கு அது கொடுக்கப்படுகிறது அப்படின்ற நிதர்சனமான உண்மை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தாலே போருங்க. அதெல்லாம் இல்லைன்னா இப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கோம், அந்த நெருப்பை கடந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னும் போது எப்படியாவது அந்த இடத்துல ரொம்ப பிரார்த்தனை பண்ணிட்டு, ராயரே நான் எப்படியாவது அந்த பக்கம் போனோம், நெருப்பை கடந்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற விதி எனக்கு இருக்கு, எனக்கு அனுகிரகம் பண்ணுங்க, அருள் பண்ணுங்க அப்படின்னு பண்ணும்போது நெருப்பு தகதகன்னு எரிஞ்சிட்டு இருந்தா கூட அவருடைய கருணையும் அவருடைய அருளும் ஆசிகளும் என்ன பண்ணுன்னா, நீங்க அந்த பக்கம் சென்றுதான் ஆக வேண்டும். அப்ப சுற்றிலும் இருக்கக்கூடிய சீதோஷ நிலையை மாற்றப்பட்டு, சுற்றிலும் இருக்கக்கூடிய சீதோஷ நிலை மாற்றப்பட்டு ஒரு சின்ன ஒரு மழையாக, ஏதோ ஒரு சாரலாக அந்த இடத்தில் கிடைக்கப்பட்ட அந்த நெருப்பின் தாக்கம் குறைக்கப்பட்டு உங்களை இந்த முனையிலிருந்து அந்த முனைக்கு, அந்த நெருப்பாறுன்னு வச்சுக்கலாம், அந்த முனைக்கு நகர்ந்து செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உண்டான பலத்தையும் அந்த தெம்பையும் குருராஜருடைய அருளும் அனுகிரகம் ஆசிகளும் நிச்சயம் கொடுக்கும். அவர் சன்னியாசிங்க, அவர் மகா பிரபு, ஜெகத்குரு. தன்னுடைய மூச்சை அடக்கி யோக நித்திரையில் அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்துல யோகத்துல உட்கார்ந்துருக்கார் மந்திராலயம்ல. அனைவருக்கும் என்னுடைய அருளையும் ஆசிகளையும் நான் கொடுத்துதான் திருவேன் அப்படின்னுட்டு உறுதி ஏற்றுக்கொண்டு சபதம் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இங்க பார்க்கிறவங்களுக்கு நிச்சயம் அனுகிரகத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஆட்கள் தான் மாறிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் அந்த இடத்தில் தொடர்ந்து கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அதனால நீங்க எப்பொழுதும் எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. உங்களை சுற்றி ஏதேனும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது, நான் ராயருடைய பக்தனாக இருக்கிறேன், பக்தையாக இருக்கிறேன் அப்படின்னா கூட பொறுமையாக நிதானமாக அதனை கவனித்து வாருங்கள். குருராஜா, இதெல்லாம் உங்களது பொற்பாத கமலங்களில் தான் சமர்ப்பணம் செய்கிறோம், நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான், அந்த ஒரு லைன் போதும், வேற ஒன்றுமே இல்லை. அதனால அவரை நம்பியோர் அனைவரும் நிச்சயமாக கடைத்தேற்றப்படுவார்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ ஐயப்பன் சார் அவர்கள் சென்ற பதிவின் தொடர்ச்சியாக இன்னும் சில பல விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி அவர் பேச போறாரு. அவங்க நிறைய இந்த தொண்டுகள் செய்திருக்காங்க. ஒரு பக்திபூர்வமாக இருந்தால் கூட நலத்திட்ட உதவிகள் அப்படின்ட்டு அந்த கொரோனா காலத்தில் இருந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய செய்திருக்கிறார்கள்.
பாருங்க நிறைய விஷயங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உள்ளடக்கி சொல்வது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங் தான். இருந்தாலும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாருங்க. சரிங்க சார், வருஷம் ஆராதனை எடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாம், ஆராதனை கிட்டமுட்ட எங்களை மந்திரத்தில் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி முறை அது இவ்வளோ தேர் கோயிலே தேர் எல்லாமே உண்டு பார்த்துருங்க. தேரோட்டம் ரத வீதியில் கோயில் இருக்கனால இந்த எங்கள் ஊரில் உள்ள அழகம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயில் தேர் தான் அந்த ரத வீதியில் சுற்றும். அதுக்கு அடுத்தால வந்து அந்த தெருவில் சுற்றக்கூடிய தேர் வந்து ராகவேந்தருடைய பக்த பிரகலாதர் தேர் தான் இந்த வருஷம் தோறும் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதாவது அவரை மூச்சா நீங்கள் நம்பினேன்னா அவர் கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு இல்லை 101% காப்பாற்றி விடுவார். அதில் எந்த இதுவும் இல்லை பார்த்துக்கிடுவோம். அப்போ சோதனை நம்பிக்கை சோதனை காப்பாற்றி விட்டுருவார், கண்டிப்பாக காப்பாற்று. அதாவது இவன் உண்மையான பக்தனா இல்லைன்னா இவன் நம்மகிட்ட நடிக்கானா இதெல்லாம் பாப்பாரு பார்த்துக்கிட்டு. அவருடைய பக்தராகனா லேசப்பட்ட காரியம் கிடையாது. அவர் உண்மையாட்டு நம்மகிட்ட பக்தி செலுத்துக்கானா இல்லை போலி பக்தி வைக்கானா அதெல்லாம் சோதனை பண்ணி தான் அவரை நம்ம ஆட்கொள்வார். நம்ம ஆட்கொள்ளிட்டாருன்னு வைங்களாம், அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு லைஃபே வேறு தான் பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு அவர் பண்ணுவார். அது மூச்சு அது ரொம்ப உறுதியான திண்ணம் பார்த்துருக்கோம். சரி, அவர் இப்போ அனுகிரகத்தை வாங்கணும்னா என்ன சார் பண்ணுறது? இப்போ சாதாரண பக்தர்கள் எல்லாரும் இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், வேலை கிடைக்கணும், கடன் பிரச்சனை தீரணும், நோய் தீரணும். இப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு அனுகிரகம் வாங்கணும் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி? ஏன்னா நம்ம ஒரு பக்தர்கிட்டையும் அதை கேட்குறோம். அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்படி இருந்தால் அவர்கிட்ட நீங்கள் அனுகிரகம் வாங்கிடலாங்க, அவர் அருள் கொடுத்துருவார். அவர்கிட்ட உண்மையான பக்தியை செலுத்தினாலே போதும் பார்த்துருங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான பக்தியை செலுத்துக்கு அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பார்த்துருங்க. இப்போ என்னென்ன சார் நடக்குது? இப்போ வடிவீஸ்வரம்ல இருக்கக்கூடிய அற்புத ராகவேந்தர் நேம் பேர் வச்சுங்க அந்த சுவாமிக்கு. அற்புத ராகவேந்தர் பேர் வைக்கிறது என்னன்னா, எங்களோட ஊர் கோயிலில் வந்து அற்புத விநாயகர் இருக்கார் பார்த்துருக்கோம். அப்போ ஏன்னா அவருடைய தீவிர பக்தர் பார்த்துருக்கோம். அப்போ அவரு நமக்கு எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய அற்புதங்கள் நமக்கே நடந்திருக்கு. அப்போ அந்த பேரே நமக்கு நம்ம பகவானுக்கு வைக்கலாம்னு சொல்லி தான் அப்படி நம்ம அற்புத ராகவேந்தருக்கு பேரை வடிசத்தில் உள்ள ராகவேந்தருக்கு வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன மாதிரி ரொட்டீன்ஸ் சார் நடக்குதுங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும்? இப்போ வந்து அங்கே டெய்லி இருகால பூஜை நடக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கிழமை தோறும் கூட்டு பிரார்த்தனை பஜனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வருங்காலத்தில் வந்து குருவார அன்னதானம்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் முதல் இருந்த வீட்டுக்கு அப்புறம் அது பக்கத்துலேயே 2 வீடை வாங்கி வச்சு கிட்டத்தட்ட பெரிய பெரிய அளவுக்கு ஒரு கோயிலாக உருவக்கூடிய பாக்கியத்தை அவர் தான் எனக்கு தந்திருக்கார் பார்த்துருக்கோம். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் ஒவ்வொரு காரியங்களும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதனால அது நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நினைக்க ஒவ்வொரு காரியங்களும் முடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் சோதனைகள் கண்டிப்பாக தராமல் இருக்க மாட்டோம். அந்த சோதனையில் நம்ம வென்று வரணும், அதுதான் நம்ம திறமை. ஏன்னா நீர் தான் பழி, உம்மை விட்டால் எனக்கு யாரும் கிடையாதுங்கிற கணக்கில் இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களை காப்பாற்றியே விடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவ்வளோதான் எதிர்பார்க்கணும்னு இருக்கா சார் அவர்கிட்ட? உண்மையான பக்தியை கொடுக்கணும். நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் உண்மையான பக்தியை கொடுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக அது நிறைவேற்றி தருவார். அது தேவையில்லாத இது கட்டாச்சுன்னா அது நிறுத்த முடியாது. உண்மையாட்டு நமக்கு மனிதனுக்கு என்ன தேவை அதை நம்ம கேட்டால் கண்டிப்பாக நிறைவேற்றிக்க தருவார். அதில் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அவர் காமதேனில் இருந்தவங்க அவ்வளோ அற்புதங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூர்வ ஜென்மத்தை நம்ம இந்த வருஷம் அனுபவிக்கிறத அவருக்கு வந்து நமக்கு இது தலைக்கு போல தலைப்பாடி மாற்றி விடுவார். ரைட் சார், இது கரெக்ட். இது என்னென்னா கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. ஒரு கர்மால எனக்கு ஒரு நடந்து தீரணும், அது எனக்கு நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு ராகவேந்திர பக்தனா இருக்கிறேன் அந்த இடத்துல. ராகவேந்திர பக்தரா நாம இருக்கிறதுனால அது நடக்கல, அது நடக்கணும்ன்றது நமக்கு விதி. ஆனா அந்த விதி அதையும் வந்து நம்மள எந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கு அவர் பண்ண மாதிரி அவ்வளவு பெரிய விபத்து நடந்தால் கூட உடல்ல பெரிய பெரிய காயங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லாம உங்களை வந்து காப்பாத்தி கொடுத்துருக்காருன்னா அந்த இடத்துல ஃபில்டர் என்னுடைய கர்மாவை மாற்றி அந்த விபத்தினால காப்பாத்தி விட்டாருன்னா நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இன்னைக்கு இந்த ஐயப்பங்கிற ஒரு ஆள் இருக்காது. அந்த இடத்துல போயிருந்தாலும் என்னை காப்பாற்றி விட்டார். அவரை பார்க்க போன இடத்துல என்னைய அந்த கர்மாவை முடிச்சு அதாவது மறுபிறவி தந்திருக்காரு. மறுபிறவிட்ட உங்கள்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரைட் சார். வரக்கூடிய மக்களுக்கு நிறைய அற்புதங்கள் நடக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு கதைகள் சொல்லத்தான் செய்யாங்க. இப்போ இடையில கூட ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு பாவப்பட்ட அம்மா தான் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிருக்காங்க. அவர் ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தாச்சுன்னா அங்கே செவ்வரில் ராகவேந்திர படம் இருந்திருக்கு. அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சவரை வந்து பார்க்க அந்த படத்தை காணல. அப்போ அந்த அம்மான்றது நர்ஸிட்ட கேட்டிருக்காங்க, இப்படி ராகவேந்திர படத்தில் எங்கேன்னு. இவங்க ராகவேந்திர படமே கிடையாதம்மாண்ணா. அந்த அம்மா அப்படி அழுதுட்டாங்க, இப்படி ராகவேந்திர தான் நீ வந்து என் உயிரை காப்பாற்றிட்டாருன்னு. அப்படி பல அற்புதங்கள் வடீஸ்வரன் கோயிலே நடந்துக்கிட்டு தான் இருக்குது பார்த்துக்கிட்டு. அதனால அந்த ராகவேந்திர பக்தர்கள் அவ்வளோ பேருமே உண்மையான பக்தியை கொடுத்து பகவான்கிட்ட செய்யுங்க, கைங்கரியங்களை செய்யுங்க. பகவான் எப்படியாவது உங்கள் வாழ்க்கையிலேருந்து நல்ல வழிக்கு கொண்டு வருவார். நன்றி. சரணம். திருமுடி தாமரை ராகவேந்திரா முகாரவிந்தம் திருமுக தாமரை
ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா முகா